உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. திருமணத்திற்கு பிறகு மதம் மாறியும் பட்டியலின ஜாதி சான்றிதழை வைத்து இடஒதுக்கீட்டில் பஞ்சாயத்து தலைவரான ஒருவரின் ஜாதி சான்றிதழை அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் பகுதியை சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் இந்து சமூகத்தில் ஜாதவ் என்ற பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி கணவர் இறந்த நிலையில் அப்துல் லத்தீப் என்ற இஸ்லாமியரை மணந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறியுள்ளார். திருமணத்திற்கு பிறகு தனது பெயரை ஷகிலா என்று மாற்றியுள்ளார். இந்நிலையில் 2015 ஆண்டு ஷகிலா மாவட்ட பஞ்சாயத்து தேர்தலில் பட்டியலின இடஒதுக்கீட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 1950 ஆண்டு கொண்டுவரப்பட்ட பட்டியலின அரசாணை பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் ஹிந்து, சீக்கிய, புத்த மதத்தை தவிர வேறு மதங்களுக்கு மாறினால் அவர் பட்டியலினத்தவராக கருதப்பட மாட்டார் என்று கூறுகிறது. எனவே தேர்தலில் ஷகிலாவை எதிர்த்து போட்டியிட்ட மஞ்சு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இதுகுறித்து புகார் கொடுத்தார். ஆனால் அவர்கள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே மஞ்சு தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தில் முறையிட்டார். அதில் ஷகிலா 2011 ஆண்டு இஸ்லாமியர்களின் புனித தலமான ஹஜ் சென்று வந்துள்ளார். மத்திய அரசின் ஹஜ் பயணத்திற்கான சலுகையையும் பெற்றுள்ளார். இவரது மகனின் பெயர் யூசப், கணவர் பெயர் அப்துல் லத்தீப். எனவே இவர் பட்டியலின் இடஒதுக்கீட்டை பெற தகுதியானவர் அல்ல என்று கோரிக்கை விடுத்திருந்தார். மஞ்சுவின் கோரிக்கையை பரிசீலித்த ஆணையம் பிஜ்னோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு நோட்டீஸ் அனுப்பியது. ஆணையத்தின் உத்தரவுக்கு பிறகும் அவர்கள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இந்த விவகாரம் மாவட்ட அளவிலான ஜாதி சான்றிதழ்களை ஆய்வு செய்யும் குழுவிடம் கொண்டு செல்லப்பட்டது. இந்த வழக்கை தீவிர ஆய்வு செய்த குழு பட்டியலின ஜாதிகள் குறித்த அரசமைப்பு உத்தரவின் பிரிவு 3 சுட்டிக்காட்டி ஷகிலாவின் ஜாதி சான்றிதழை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதுகுறித்து இந்த வழக்கில் மஞ்சுவுக்கு உதவிய விஸ்வ தலித் பரிஷத் அமைப்பின் தலைவர் பூபேந்திர பால் சிங் கூறுகையில் 10 ஆண்டு கால போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளது. ஷகிலாவுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கியதற்கு அதிகாரிகள் கவனக்குறைவுடன் செயல்பட்டதே காரணம். ஜாதி சான்றிதழ் தற்போது ரத்து செய்யப்பட்டு இருப்பதன் மூலம் இந்திய அரசமைப்பு காக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்களை காட்டி அரசு பதவி பெற்றதற்காக ஷகிலா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பூபேந்திர பால் சிங் கூறினார்.